கலை சார், மட்டும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ இந்த போட்டியானது வந்து ஒரு இருமுனை போட்டியா இருக்குமா அல்லது ஒரு மும்முனை 4 முனை போட்டியா அந்த களம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே 4 முனை போட்டி இருக்கும். சீமான் அந்த போட்டியில் இருக்கிறாரு. பாஜக தலைமையில ஒரு அணி இருக்கும், அதிமுக தலைமையில ஒரு அணி இருக்கும், திமுக தலைமையில ஒரு அணி இருக்கும். 4 முனை போட்டி நிச்சயமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இதுல யாருக்கும் பிரதானமான போட்டி அப்படின்னா என்னை பொறுத்தவரையில அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்கன்னா, திமுகவும் பாஜகவும் ஏற்கனவே ரொம்ப நாளைக்குள்ள முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த போதே அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. என்னன்னா நமக்குள்ளதான் போட்டிங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு நம்ம இருவரும் சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். அதனாலதான் கருத்து கணிப்புகள் பூராமே நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு முதலிடம் 2000 பாஜக, 3வது இடத்துக்கு தான் அதிமுக தள்ள பாக்குறாங்க. ஆனா உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நடந்த இந்த இது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சிக்கியது, அது திமுகவில் அவர் ஒரு நிர்வாகியாக இருந்தது. இந்த தொடர்புகளை எல்லாம் முன்னிறுத்தி அதிமுக நடத்தின மனித சங்கிலி போராட்டம் என்பது வேற எந்த கட்சியாலும் நடத்த முடியாது. சிறு சிறு பேரூராட்சிகள்ல கூட அந்த போராட்டங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. பெரிய நகரங்கள்ல ஏராளமா, சென்னையில 100 இடங்கள்ல நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிராமங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துட்டு பேரூராட்சிகளுக்கும் உள்ளாட்சிகளுக்கும் அந்த போராட்டங்களை எடுத்து செல்வது என்பது, அதுவும் திறமையாக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்துவது என்பது, சொல்ல போனா அவங்க கட்சி நிர்வாகிகள் தான் அதிகமா பங்கு பெற்றக்கூடிய அந்த போராட்டங்கள் வலிமையாக நடத்தப்பட்டிருக்கு ஒரு நாள்ல. அது எனக்கு தெரிஞ்சு இந்த போதை பொருள் புழக்கத்துக்கு எதிராக, கடத்தலுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிகச்சிறந்த போராட்டம். ஏற்கனவே அவங்க கண்டன ஆர்ப்பாட்டங்களை அவங்களுடைய 76 மாவட்டங்கள்லயும் நடத்தினாங்க. அதுக்கடுத்து ஆளுநரிடம் புகார் மனு கொடுத்தாங்க. இப்ப அதற்கடுத்து இந்த மனித சங்கிலி நடத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் வேற எந்த கட்சியாலும், ஈவன் திமுகவுல கூட அந்த மாதிரி பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் போய் அந்த போராட்டத்தை நடத்தி இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்னுடைய கருத்து. அதிமுக வலுப்பெற்றுக் கொண்டுதான் வருகிறது நினைக்கிறேன். தேர்தல் நெருங்கிலிருந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது இன்னும் பல கட்சிகள் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை பாமக அதிமுக கூட்டணியில் இருப்பதனால் லாபம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த தொகுதிகள் அவங்களே நின்றுட்டா மற்ற தொகுதிகள் அவங்களால என்ன லாபம் அதிமுகவுக்கு? இன்னொன்னு, அவங்க தொகுதிகள்லயே அவங்களால ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு 20% தான் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 20% தான். ஆனா அந்த தொகுதிகள்ல பாமக பலமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அதிமுக நின்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 100% கிட்டத்தட்ட. அங்க பாதி சீட்டா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த சீட் 4 சீட் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. பாமக அந்த உத்தரவாதம் கிடையாது அவங்க ஏரியாவிலேயே. அதனாலதான் அதிமுக அதை உறுதியாக நாங்க நிப்போங்கிறாங்க. அதை பாமக ஏற்றுக்கொள்ளாதனால, பாமகவோட சேர்றதுனால நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். வட மாவட்டங்கள்ல தலித் வாக்குகள் அதிமுக கிடைக்கும். உதாரணமா செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல, சென்னை புறநகர் மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே இது ட்ரெடிஷனலா பாரம்பரியமாகவே தலித் மக்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சுட்டு வர்றாங்க. ஆனா அவங்க பாமகவோட சேர்ந்தா அந்த மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது. பாஜகவோட சேர்ந்தா சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது. ஆனா இந்த 2 வாக்குகளும் இப்ப அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்தவரை பாமக கூட்டணி இல்லாமல் இருப்பதுதான் அதிமுக பலம் நான் முடிவு பண்றேன்.